தமிழ்மொழி கதையொலியில் கதை கேட்க இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் அக்பர் பீர்பால் கதைகள்லேருந்து ஒரு கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஒரு நாள் பீர்பால் தன் மகளோட அரசவைக்கு சென்றிருந்தார். அப்போது அந்த சமயத்தில் அரசவை கூடியிருந்தது. அப்பொழுது பாரசீகத்திலிருந்து ஒரு வைர வியாபாரி மாமன்னரிடம் மிகப்பெரிய 2 வைர கற்களை காண்பித்து பேசிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொன்றும் கோழி முட்டை அளவு பெரியதாக இருந்தது. அவ்வளவு பெரிய வைரக்கல்லை அக்பர் அதுவரையில் கண்டதே இல்லை. எப்படியாவது அவைகளை விலைக்கு வாங்கிடணும் அப்படின்னு முடிவு செய்துட்டு, வியாபாரியே, இந்த 2 வைர கற்களுக்கும் என்ன விலை அப்படின்னு கேட்டார். அந்த வைர வியாபாரி கொஞ்சம் சிரித்தவாறே, மாமன்னரே, இந்த கற்களுக்கு விலை கிடையாது. இவைகளை விற்று அதனால் எனக்கு ஒன்றுமாக போவதில்லை. இதுவரையில் இந்த வியாபாரத்தில் எனக்கு கிடைத்த லாபமே எனக்கு பின் இன்னும் 2 தலைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அப்படியானால் இவற்றை உன் அன்பளிப்பாக தரப்போகிறாயா? நான் அன்பளிப்பாக எவரிடமும் எதையும் வாங்குவதில்லை என்று உறுதி கொண்டிருக்கிறேன். விலைக்கு தருவதனால் கொடு, இல்லையெனில் இவைகளையும் உன்னுடைய உடைமைகளுடன் சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அரசே, ஒரு சிறு நிபந்தனையின் மேல் இவைகளை எவருக்கு வேண்டுமானாலும் கொடுத்துவிட நான் சம்மதிக்கிறேன். இதுவரை நான் கூறிய நிபந்தனையை கேட்டு ஒருவரும் அதை நிறைவேற்ற முன்வரவில்லை. மிக்க அறிவாளிகள் நிறைந்துள்ள தங்கள் அரசவையில் யாரேனும் என் நிபந்தனையை நிறைவேற்ற முன்வந்தால் எவராயிருந்தாலும் இந்த வைரக்கற்களை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் அந்த வைர வியாபாரி. அப்படியா, உன் நிபந்தனை என்னவென்று சொல் அப்படின்னு சொன்னார் மன்னர். அரசே, தங்கள் முன்னிலையில் நான் கூறப்போவது தங்களுக்கு வருத்தத்தையோ கோபத்தையோ உண்டாக்கக்கூடுமானால் முன்கூட்டியே என்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தரையை தொடுமாறு தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு வைர வியாபாரி அக்பரையும் அரசவையினரையும் பார்த்து கணீர் என்ற குரலில், மாமன்னர் அவர்களே, சபையோர்களே, மாமன்னரிடம் நான் கொடுத்துள்ள 2 வைரக்கற்களில் ஒன்றுதான் உண்மையான வைரக்கல், மற்றொன்று போலி. அவைகளிலிருந்து உண்மையான வைரக்கல்லை மட்டும் எடுத்து கொடுப்பவருக்கு அவர்கள் எடுத்த வைரக்கல் இலவசமாக தரப்படும். போலியை எடுத்தால் இதோ பாருங்கள், என்னுடன் அடிமையாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். வைர வியாபாரியின் பேச்சை கேட்டு மன்னர் அக்பருக்கு கடும் கோபம் வந்தது. சிறையில் அடைக்க உத்தரவிட வேண்டும் என்று நினைச்சாரு. அந்த சமயத்தில் அரசவையில் அமர்ந்திருந்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, அரசே, வைர வியாபாரியின் பேரில் கோபம் கூடாது. இந்த மாதிரி போட்டி வந்தால்தான் உண்மையான அறிவாளிகளின் திறமை வெளிப்படும். அதன் காரணமாக தங்களுடைய மதிப்பும் கீர்த்தியும் உயரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அமைச்சருக்கு பீர்பால் பேரில் கடும் கோபம். அவர் மன்னரிடம் அடைந்து வரும் செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்ட கூட்டத்தாருக்கு தலைமை வகிக்கும் தகுதியுடையவர். நிச்சயம் பீர்பால் தான் வைர வியாபாரியின் சவாலை ஏற்க வேண்டி வரும். பீர்பாலுக்கு சாதுரியமாகத்தான் பேச தெரியுமே தவிர வைரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது என்ற விஷயம் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் பீர்பாலை இதில் மாட்டி விட வேண்டும் என்பது அவர் நினைப்பு. அதனால்தான் அவர் அவ்வாறு சொன்னாரு. உடனே மன்னர் அக்பர், அவ்வாறானால் முதலில் நீங்களே பாருங்கள் என்று அந்த அமைச்சரிடம் சொன்னதும் அவர் நடுநடுங்கி போய்விட்டாரு. ஆயினும் சிறிது சமாளித்து கொண்டு, அரசே, எனக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. கண்ணில் தூசி விழுந்து 2 நாட்களாக கண்களை அரித்து கொண்டிருக்கிறது. அதனால் இவைகளை கூர்ந்து பார்த்து தேர்ந்தெடுக்க இயலாத நிலையில் நான் உள்ளேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. சரி சபையோர்களே, உங்களால் யாராவது இந்த வைரக்கற்களில் உண்மையான வைரக்கல் எது என்று தேர்ந்தெடுக்க முன்பவர் வரலாம் அப்படின்னு வைர வியாபாரி மறுபடியும் சொன்னாரு. எல்லோரும் 2 வைரக்கற்களையும் வாங்கி பார்த்தாங்க. 2ம் ஒன்று போலவே இருந்தன. ஒரு வித்தியாசமும் தோன்றல. அவற்றில் எது உண்மையான வைரக்கல் எது போலி என்று தெரியவே இல்லை. எல்லோரும் திருன்னு விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரிடமும் வைரக்கற்களை காட்டிவிட்டு வைர வியாபாரி நின்று கொண்டிருந்தாரு. விலை வந்த வைரக்கல் உலகம் பூராவும் தேடினாலும் கிடைக்காது. ஒரு யானை சுமக்கக்கூடிய அளவுக்கு பொன்னை கொட்டி கொடுத்தாலும் உங்களால் இந்த வைரக்கல்லை வாங்க முடியாது. இதை தேர்ந்தெடுத்து இலவசமாக பெற ஒருவர் கூடவா இந்த சபையில் இல்லை அப்படின்னு கேட்டார் வைர வியாபாரி. ஒருவர் கூட வாயே திறக்கவே இல்லை. திடீர்னு ஒரு குரல், நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சபை நடுவிலிருந்து வந்தது. எல்லோரும் வியப்போடு குரல் வந்த திசையை பார்த்தாங்க. அனைவர் பார்வையும் பீர்பாலின் மகள் பேரில் விழுந்திருந்தது. அனுபவமிக்க முதியவர்களால், அறிவில் சிறந்த அறிஞர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த 10 வயது சிறுமியா செய்து முடிப்பாள். உடனே மன்னர் அந்த சிறுமியை பார்த்து, வரே வா, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? உண்மையான வைரக்கல்லை நீ எடுத்து கொடுத்து விடுவாயா அப்படின்னு கேட்டாரு. ஓ, எடுத்து கொடுத்து விடுவேனே அப்படின்னு பெருமிதத்தோட கூறிய சிறுமி அங்கிருந்த சேவகனை ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வர சொன்னா. சேவகனும்
ஒரு குவளை நிறைய தண்ணீர் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுத்தான். சிறுமி அந்த 2 வைரக் கற்களையும் ஒரு குவளை தண்ணீரில் போட்டா. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தண்ணீரில் போட்ட ஒரு வைரக்கல் கரைந்து விட்டது. ஒன்று மட்டும் கரையாமல் அப்படியே இருந்தது. உடனே சிறுமி சபையோரை பார்த்து, இதில் இருக்கும் வைரக்கல்லு தான் உண்மையான வைரம் அப்படின்னு சொன்னா. உடனே வைர வியாபாரி அவளை தூக்கி உச்சி முகந்து, குழந்தாய், இந்த வைரக்கல் உனக்குதான். இது மட்டுமல்ல, உன் தங்க கழுத்துக்கு ஒரு வைரமாலை போட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும். அதற்கு வைரங்கள் வேண்டாமா? இந்தா என்று தன்னுடைய பேழையை திறந்து கை நிறைய வைரக்கற்களை அள்ளி சிறுமியிடம் பரிசாக அளித்தாரு. மாமன்னர் அக்பர் சக்கரவர்த்தியும் சிறுமியை பாராட்டி நிறைய பரிசுகள் கொடுத்து ஆசி கூறினார். வீட்டிற்கு வந்ததும் பீர்பால் தன் மகளிடம், கண்ணே, அந்த 2 கற்களில் உண்மையான வைரத்தை எப்படி அம்மா கண்டுபிடித்தாய் அப்படின்னு கேட்டாரு. அது ஒன்றும் பிரமாதம் இல்லையப்பா. அந்த 2 வைரங்களில் ஒன்றை சுட்டி மட்டும் 2-3 எறும்புகள் மொய்த்து கொண்டிருந்தன. அப்படியானால் அதுதான் போலி வைரம்னு உடனே தெரிந்து கொண்டேன். நீங்கள் யாரும் இதை கூர்ந்து கவனிக்கவில்லை. உண்மையான வைரமாக இருந்தால் அதிலே எறும்பு மொய்க்குமா? அதனால்தான் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி 2ஐயும் அதிலே போட்டேன் அப்படின்னு சொன்னா சிறுமி. கற்கண்டிலே செய்திருந்த போலி வைரம் தண்ணீரில் கரைந்து விட்டது. உண்மையான வைரம் நம் மகளுக்கு பரிசாக கிடைத்தது அப்படின்னு தன் மனைவியிடம் சொன்னாரு பீர்பால். என்னங்க, கதையை கேட்டீங்களா? இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.